हर नमः पार्वतीपतये हर हर महादेव। अहत्या तीर्थाभिषेक प्रिय स्फटिकदृढ सौन्द्रनायकी अंबिका समेत वंदे सोमेश्वरं वृषातिरूढं देवेशं सर्वलोकैककारणं ध्यायेत् ब्रह्मादिमस्तुत्यं பார்வதீசகிதம் சிவம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் முடச்சூர் கிராமம் அருள்மிகு சௌந்திரநாயகி சமேத சோமேஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயமாகப்பட்டது 2000 வருடங்களுக்கு முற்பட்ட சிவாலயம். இந்த ஆலயத்திலே அகத்திய பெருமான் தென் திசையை நோக்கி செல்லும் பொழுது இந்த கிராமத்திற்கு வருகை புரிந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நமது சிவபெருமானுக்கு பூஜை செய்வதற்கு நீரில்லாத காரணத்தினால் தபஸ் செய்து அந்த தபோவலமையினால் வர்ணனையும் வாயும் வரவழைத்து சுனை ஏற்படுத்தி அந்த சுனையிலிருந்து நீர் எடுத்து சிவபெருமானுக்கு அகத்திய பெருமான் இங்கு சிவபூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து சிவபெருமான் இங்கு அகத்திய பெருமானுக்கு திருக்காட்சி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இந்த சுனையில் இருக்கக்கூடிய நீர் மேலே பொங்கி வரக்கூடாது என்பதற்காக இந்த ஆலயத்திலே அகத்திய பெருமான் அந்த சுனையின் மேலே விநாயகப் பெருமானை ஸ்தாபனம் செய்து பூஜை செய்தார். எனவே இந்த ஆலயத்திலே அருள்பாலிக்கக்கூடிய விநாயகரின் நாமாவளி பாலி விநாயகர் என்று பெயர். பாலிங்கிற சொல் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணத்தில் சுனைன்னு அர்த்தம். சுனை காத்த விநாயகர்னு விநாயகரோட நாமாவளி. அதே போல் இந்த கொங்கு மண்டலத்தில் எந்த சிவாலயம் போய் சிவ வழிபாடு பண்ணால் மனசில் இருக்க குறைய சுவாமி நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு துர்வாசர் ஞானதிருஷ்டியில் பார்க்கும்போது இந்த சிவாலயம் துர்வாசருடன் ஞானதிருஷ்டியில் வந்திருக்கு. உடனே துர்வாச மாமுனிவர் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து சிவபெருமானுக்கு அதே போல் சிவபூஜை செய்து தபஸ் செய்யும் பொழுது சிவபெருமான் 2 சர்பத்துக்கு நடுவில் லிங்க ரூபமாக காட்சி கொடுக்குறார். கொடுத்து இந்த ஆலயத்தில் என்னோட மகனை நோக்கி நீ தபஸ் பண்ணணும், என்னோட மகன் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைய நிவர்த்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சுவாமி மறைஞ்சிட்றார். உடனே துர்வாச மாமுனிவர் வந்து இங்கே முருகன் நோக்கி தவம் பண்ணும்போது முருகப்பெருமான் குழந்தை வடிவாக காட்சி தரார். அந்த குழந்தை வடிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்கார்ந்துருந்தால் 2 வயசு குழந்தை நம்மளை எப்படி தலையை சாய்ச்சி அன்பாக பார்க்குமோ அந்த மாதிரி முருகப்பெருமான் வந்து துர்வாசரை பார்த்ததாக தல வரலாறு. முருகப்பெருமானுக்கு இந்த ஆலயத்தில் நாமாவளி குறை தீர்க்கும் குழந்தை வேலாயுத சுவாமின்னு பேர். துர்வாசர் மனசில் இருக்கக்கூடிய குறையை நிவர்த்தி பண்ணனால முருகருக்கு இந்த நாமாவளி. தமிழில் செவிசாய்ச்ச முருகர் அப்படின்னு பேர். இந்த ஆலயம் ஆகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா சந்திர தோஷமும் அவயோகி தோஷத்துக்கும் பரிகார ஸ்தலம். எந்த சிவாலயம் வந்தாலும் சூரியனும் சந்திரனும் இருக்கும். இந்த சிவாலயத்தில் சூரியன் மட்டும்தான், சந்திரன் கிடையாது. சுவாமியே இங்கே சந்திரனாக இருக்கார். அதனால் சந்திர தோஷத்துக்கு பரிகார ஸ்தலம். சுவாமிக்கு 3 நாமாவளிகள். வடமொழியில் சமஸ்கிருதத்தில் சோமேஸ்வரர் அப்படின்னு பேர், தமிழில் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு பேர். அகத்திய பெருமான் வந்து சிவபூஜை பண்ணனால அகத்தீஸ்வரர் அப்படின்னு சுவாமியோட நாமாவளி. அதே மாதிரி எல்லா சிவாலயத்திலும் ஏனைய ஆலயங்களையும் நவகிரகம் ஈசான பாகத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் தான் நவகிரகம் இருக்குது. நவகிரகமே சுவாமியை சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணுறதா ஐதீகம். அதனால் அவயோகி தோஷத்துக்கும் இந்த ஆலயம் பரிகாரஸ்தலம். இந்த கிராமத்தோட நாமாவளி பார்த்திங்கன்னா முடச்சூர் அப்படின்னு பேர். சுவாமி வந்து ஜாதகத்தில் முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுனால இந்த கிராமத்தோட நாமாவளி முடச்சூர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே போல் அம்பாலோட பேர் சௌந்திரநாயகி அப்படின்னு பேர், தமிழில் மங்களநாயகி அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் இந்த ஆலயத்தில் ஜேஷ்டாதேவி இருக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விசேஷம். இந்த ஆலயமாகப்பட்டது 750 வருஷத்துக்கு முன்னாடி நிர்மால்யம் பண்ணப்பட்டது. பாண்டியர் காலத்தில் இந்த சிவாலயம் புனரமைக்கப்பட்டது. இந்த சுவாமியோட விக்கிரகங்கள் எல்லாம் சோழர் காலத்திலிருந்தே வழிபாடுக்குரிய விக்கிரகங்களாக இருக்கப்பட்டது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயமாகப்பட்டது 750 வருஷத்திற்கு அப்புறம் இப்போ தான் புனர்தாரணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகமாகப்பட்டது. வருகின்ற ஆணி 30 14/7/2025 திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் கடக லக்னத்தில் மகா கும்பாபிஷேகம். அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்ற திருவாசகத்தின் வாக்குக்கு இணங்க சுவாமியோட அனுகிரகத்தோடு இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறுது. எனவே பொதுமக்கள் அனைவரும் தவறாது இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து எல்லாமல்ல எம்பெருமானாகிய ரிஷபாரூடனாக உமையாசக தேவனாக அருள்பாலித்து வரக்கூடிய நமது சௌந்திரநாயகி சமேத சோமேஸ்வர பெருமான் திருவருள் அனுகிரகமும் பெறணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அதே போல் இந்த ஆலயத்தில் ஒரு தலைக்கட்டுக்கு ஒரு தடவை சுவாமியோட விமானத்தில் இடி இறங்கி அந்த பாலின்னு சொல்லக்கூடிய சுனையிலேருந்து நீர் பொங்கி வரக்கூடியது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த ஆலயத்தில் இருக்குது. அதே போல் இந்த ஆலயமாகப்பட்டது மிகவும் தொன்மை வாய்ந்து பழமை வாய்ந்து சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆலயம்.
அதே மாதிரி இந்த ஆலயத்தில் சர்ப்பங்கள் அதிகமாக பூஜிக்கக்கூடிய ஆலயமாக கருதக்கூடியது. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சுவாமியோட கருவறையில் சர்ப்பங்கள் வந்து சுற்றி நடமாட்டம் அதிகமாக இருக்கும். சர்ப்பங்கள் எல்லாம் சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம். இந்த ஆலயத்தில் தீர்த்தமாகப்பட்டது அகத்திய பெருமானால் ஏற்படப்பட்ட அகத்திய தீர்த்தம். அதே மாதிரி தலவிருட்சம் வில்வ மரம். மூர்த்தின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அகத்தியர் துர்வாசர் 2 பேரும் சிவபூஜை பண்ணப்பட்ட மூர்த்தி, சுயம்பு மூர்த்தியை அங்கே காட்சி தரார். அதனால் நம்ம பக்தி யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவரும் தவறாது இந்த ஆலயத்தை பற்றி அறிந்து இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து தங்களது மனதில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் இன்னல்களும் நிவர்த்தியாகும் பொருட்டு நமது சோமநாத பெருமானை பிரார்த்தனை செய்து அனுகிரகம் பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சிவா திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. பக்தியுகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர், ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து. எப்போவுமே நம்ம ஸ்டுடியோவிலேயே நின்று உட்காந்து பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி முதல் முறையாக அவுட்டோர், அதாவது ஒரு ஆலயத்தில் நின்று ஒரு ஆலயத்தை பற்றின ஒரு விசேஷத்தை, அதனுடைய ஸ்தல சிறப்புகளை விளக்கறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறதா மிக மிக உண்மை. நான் நிற்கிற ஆலயம் வந்து சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சோமேஸ்வரர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் கோபி மொடச்சூர் கிராமம் அப்படின்ற இடத்துல இது மிகவும் தொன்மையான பழமையான ஆலயமாக இங்கே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருப்பவர் அருள்மிகு சோமேஸ்வரர், சந்திர மௌலீஸ்வரர். இந்த பெயர்களால் இங்கே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி குருக்கள் உயர்திரு சிவாச்சலபதி அவர்கள் இந்த கோயிலை பற்றின விஷயங்களெல்லாம் பேசியிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம இதை எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்த கோயிலில் நம்ம வந்து என்ன மாதிரியான வழிபாடு முறைகள், பரிகார முறைகளை நம்ம மேற்கொள்ளலாம், அதிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்தி மேலே கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஒரு அஸ்ட்ராலஜராக தெளிவாக விளக்கம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம் வருகின்ற 14/7/2025 கடக லக்னம். கடகம் அப்படின்றது சந்திரனுடைய வீடு. எப்படி சுவாமி பாருங்கள், சந்திரனுடைய வீடே தன்னுடைய லக்னமாக தேர்ந்தெடுத்துக்கிட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கடகம் அப்படின்றது சந்திரனோட வீடுங்கிறது மேக்சிமம் உங்கள் எல்லாத்துக்கும் நேயர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கடக லக்ன வேளையில் காலையில் 6 மணியிலிருந்து 7:30க்குள்ளே அந்த கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடக்க இருக்கு. நமக்கு வந்து இந்த ஆலயம் என்ன விசேஷத்துக்காக ஒரு ஜாதக ரீதியாக சொல்லப்படுது அப்படின்றதையும் விரிவாக பார்ப்போம். அம்பாள் வந்து சௌந்தரநாயகி, முருகர் வந்து குறை தீர்க்கும் குழந்தை வேலாயுதர் அப்படிங்கிற வடிவில் ஒரு குழந்தை ரூபமாக கையில் வேலோடு பக்தர்களின் குறைகளை செவிசாய்த்து கேட்கின்ற குமர குருவாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடம். எல்லா இடத்துலையும் வடகிழக்கு மூலையில் தான், ஈசான்யத்தில் தான் நவகிரகங்கள் இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் நவகிரகங்கள் அம்பாளுக்கும் சிவனுக்கும் இடையில் இருக்குது. இந்த சென்டர், அதாவது நடுப்பகுதின்னு சொல்லக்கூடிய இடைப்பகுதியில் அந்த நவகிரகங்கள் எல்லாம் அருள்பாலிக்குது. ஜேஷ்டா தேவி இந்த ஆலயத்தில் இருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இந்த ஆலயம் கிட்டத்தட்ட ஜேஷ்டா தேவி இருந்தாலே அது ஒரு 3000 வருடம் பழமையான ஆலயமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஆலயம், ஜேஷ்டா தேவியும் இங்கே இருக்காங்க. அம்பாள், முருகர், அதுபோக சந்திரமௌலீஸ்வரர், இப்படி ஒரு அரும் களஞ்சியமாக இருக்குது. இன்னொரு விசேஷம் என்னென்னா, எப்பவுமே அம்பாளுக்கும் சிவனுக்கும் இடையில் முருகர் இருந்தால் அந்த ஆலயம் சோமஸ்கந்தராக இருக்கிறதுக்கும் அந்த ஆலயம் அந்த அருள்பாலிக்கிறதுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை செய்யக்கூடிய ஆலயமாகவும் இருக்கும். சோமஸ்கந்தர் நம்ம ஜாதக ரீதியாக எதுக்காக வழிபடுறோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இந்த சூரியன் செவ்வாய் இணைவு இருந்தால் மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறது ஜோதிட கூற்று. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குது, இல்லை சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் அந்த பரிகாரங்கள் மூலியமாக, முருகருக்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுடைய தோஷங்களை எல்லாம் முழுமையாக நீக்கி அற்புதமான பெருவாழ்வு நிச்சயமாக நீங்கள் வாழ முடியும். அதே போல் இந்த ஆலயம் மனநிலையை சமநிலை ஆக்குகின்ற அற்புதமாக சந்திர மௌலீஸ்வரராக இங்கே வீற்றிருக்கிறார், காட்சி தருகிறார். மனம் சார்ந்த பிரச்சனை, சந்திரன் ராகு இணைவு, சந்திரன் கேது இணைவு, சந்திரன் நீசம், சந்திரன் முடக்கு,
சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் பலம் இழந்து காணப்படுது, 6, 8, 12 மறைகிறாங்க. சந்திரன் சனியோட சேர்ந்து மனசு உடைஞ்சு போயிடுற நிலை, பாவிகளோட சேர்ந்த சந்திரன் மனநிலையை கடுமையாக பாதிப்பார். அப்படிப்பட்ட மனநிலையை சமநிலை ஆக்குகின்ற ஒரு அற்புதமான ஆலயமாக கோபி அருகிலே இருக்கக்கூடிய முடச்சூர் கிராமத்திலே அற்புதமான கடவுளாக வீற்றிருக்கின்ற இங்கே சந்திர மௌலீஸ்வரர் ஆலயம் சீரும் சிறப்புமான கும்பாபிஷேக பெருவிழா நடக்க இருக்கு. நம்ம எல்லாருக்குமே மனசு சரியில்லைன்னா நம்மளோட பேலன்ஸ் போயிடும். அப்படிப்பட்ட மனநிலை சமநிலை ஆக்கணும். நான் ஏற்கனவே நிறைய சேனலில் மனம் சார்ந்த விஷயத்துக்கு சில ஆலயங்கள் கொடுத்துருப்பேன். இந்த ஆலயங்கள் மன ரீதியாக பாதிப்பின் உச்சபட்சமாக இருக்குது. என்னால் முடிவெடுக்க முடியல, நான் ரொம்ப தயக்கமாக இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தாழ்வு மனப்பான்மை இருக்குது, என்னால் எதுலையுமே சயன் பண்ண முடியலன்னு சந்திரம் சார்ந்த அத்தனை தோஷத்துக்கும் நிவர்த்தி ஸ்தலமாக இங்கே காணப்படுது. பாலி விநாயகர் இங்கே இருக்கார். இங்கே வந்து ரொம்ப அதிசயமாக அந்த சுனை தீர்த்தம், அது ஒரு அற்புத சக்தியாக இந்த தீர்த்தம் இருக்குங்க. இந்த தீர்த்தம் வந்து இந்த ஆலயத்துக்கு மிக மிக பிரசித்தி பெற்ற தீர்த்தமாக இங்கே விளங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆலயம், உங்களுடைய சந்திர தோஷமெல்லாம் நிவர்த்தியாகி சந்திரனால் ஏற்படக்கூடிய மனநிலை மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகி நீங்கள் அற்புத பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் பல சாதனைகளை புரிந்து உங்களை இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் எங்கெங்கெல்லாம் நீங்கள் சாதிக்கணுமோ அங்கெல்லாம் உங்களை ஏன்னா விண்வெளியிலையும் சாதிக்கிறதுக்கு சந்திரன் ரொம்ப முக்கியம். அப்படி உங்கள் சாதனைகள் இந்த பூலோகத்தில் மட்டுமில்லாமல் விண்வெளியிலும் தொடர வேண்டும் என்றால் இந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் உங்களை நிச்சயம் சாதனையாளராக்கும். அனைவரையும் அடியேனும் கும்பாபிஷேகத்தில் சந்திக்கிறேன். உங்களை எல்லாம் இருகரம் கூப்பி அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆலயத்தில் இங்கே வந்து பேச காரணமாக இருந்த என்னுடைய நெருங்கிய நண்பர் கோபிச்செட்டிப்பாளையம் தாரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திரு சுதீர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.